கோவாவில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் தமிழக மாணவர்கள் பங்கேற்று தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஜனவரி 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் செயல்பட்டு வரும் SBKS ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, தொடுமுறை உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 48 பதக்கங்கள், அதில் 19 தங்கப்பதக்கங்கள் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் கைப்பற்றினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கோவாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த போது பெற்றோர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் B5 காவல் நிலைய ஆய்வாளர் வளர்மதி மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பு வரவேற்பு வழங்கினார். இதனை அடுத்து பேசிய பயிற்சியாளர் கார்த்திக், அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிலம்ப பயிற்சி கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தார். பயிற்சியாளர் ஹேமாவதி, சிலம்ப போட்டிகளில் தமிழக அரசு வழங்கும் 3% இடஒதுக்கீட்டிற்கு மேலாக கூடுதல் உதவிகள் தேவை என்றும் சிலம்ப பெண்களுக்கு சிறந்த தற்காப்பு கலையாகும் என்று தெரிவித்தார். பசங்க நல்லா ஈகராக இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாது, அவங்க டெடிகேஷனாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்லையும் அவங்க நல்லா வரணும், எஜுகேஷன் நல்லா வரணுக்காக எல்லா ஸ்கூல்லையுமே சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்.